அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது இந்த சயாட்டிகா பிரச்சனைக்குள்ள ஆசனங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது பகுதி 2. இதுலேயும் ஒரு 2 ஆசனம் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால்கள் நீட்டி தண்ட ஆசனா. இப்போ அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டு நல்லா உடலில் நல்லா நேராக வச்சுட்டு இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு காலை மடக்கிட்டு இந்த பக்கமாக மடக்கிட்டு வலது காலை மடக்கிட்டு இப்போது இந்த 3 விரல்களையும் வச்சுட்டு நம்மளை பெருவிரலை பிடிச்சிட்டு அப்படியே காலை இப்படி நேராக வைக்க போகிறோம். முட்டி மடங்காமல் நேராக வைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இப்படி பிடிச்சிட்டு நம்ம தூக்க வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட டவலோ இல்லைன்னா ஷாலோ இந்த கால்கிட்ட இப்படி வச்சு இப்படி எடுத்து இப்படி இந்த மாதிரி வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாக இந்த என்னோடய பெருவரில் பிடிக்க முடியல அப்படிங்கிறக்கும் போது இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் நமக்கு தேவை இந்த முட்டியை நேராக வைக்கணும். இந்த முட்டியை நேராக வச்சா மட்டும்தான் இங்கே இருக்குலேருந்து இது வரைக்குமே நல்லா ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். அப்போ தான் அந்த சயாட்டிகா பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பெருவரில் பிடிக்க முடிகிறவங்க பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டவலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிடிக்க வரலங்கிறதுக்காக அப்படியே விட்டுற வேணாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இடது காலை மடக்கிட்டு இந்த 3 விரலை வச்சு இந்த 3 விரலை வச்சு இந்த இடது பெருவிரலை பிடிச்சிட்டு நேராக வைக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி வைக்கும் போதே நமக்கு நல்லா இழிவுத்தன்மை ஏற்படும். நல்லா தெரியும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம். நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் நம்மளோட காஃப் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ இதிலே நம்மளோட பெருவிரலில் பிடிக்காமையே 2 கால்களுமே மேல் நோக்கி 90 டிகிரிக்கு இப்படி தூக்கணும். இதுலேயுமே நம்ம முட்டி மடங்காமல் பார்க்கணும். 2 கால் பாதமும் நேராக வைக்கணும். பாதம் நல்லா உள்ளம் பாதம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். கைகள் அப்படியே கீழே வச்சிடலாம். இதுலேயும் என்னால் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியலன்னா அதே மாதிரி டவல் பிடிச்சி கூட நம்ம கையில் எப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். டவலோ ஷாலோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சியை இதேமாரி நிறைய முறை செஞ்சுட்டே வரணும். இப்போ 10 வினாடி வைக்கிறதுனால அப்படியே ஒரு 15 வினாடி ஒரு 20 வினாடிகள் தொடர்ந்து அடுத்தடுத்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இப்போது பயிற்சி 2 பார்க்கலாம். அது இது பிஜியன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்போட்டாசனா அப்படின்னு சொல்லலாம். இதில் எப்படி பண்ணுறோன்னா ஒரு கால் இப்படி மடக்கிட்டு இன்னொரு கால் இப்படி மடக்கி வச்சுக்கலாம், இடது காலை. இப்போ அப்படியே 2 கைகள் இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுட்டு காலை ஃபுல்லாக இப்படி திருப்பணும். திருப்பிட்டு இப்படி திரும்பணும். ஏன்னா சயாட்டிகா நர்வுங்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கே அந்த இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பின்பகுதிக்கு இந்த கால்லேருந்து பாதை வரைக்கும் போகும். அந்த நர்வ் கரெக்டாக வரத்துக்காக அது சுருண்டு இருக்கும். இல்லைன்னா அதை நேராக ஆக்கிறதுக்கு அதில் நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யணும். இந்த பிஜியன் போஸ் பண்ணும் போது இந்த இடம் நல்லா ஃபுல்லாக இழிவுத்தன்மை ஏற்படும். அது நம்ம இப்படி சைடெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் பொசிஷன் கரெக்டாக வைக்கணும். நம்மளோட இந்த இடுப்பு இடது இடுப்பு பகுதி நம்ம வலது கால் கிட்ட படணும். பட்டுட்டு கையை நல்லா கொஞ்சம் இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு முதுகு தண்டை இப்படி நேராக வைக்கலாம். இதிலே சில வினாடிகள் இப்படி பண்ணும் போதே நமக்கு இங்கே இழிவுத்தன்மை ஏற்படும். அதிலே நம்ம உணரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதில் இன்னொரு வேறுபாடு என்னென்னா இந்த காலை இப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 7 மாதிரி இப்படியும் தள்ளியும் வச்சுக்கலாம். நமக்கு தேவை கால் இந்த இடுப்பு பகுதி நல்லா இப்படி வரணும். இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம். இந்த பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். கால் நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக திருப்பணும். இந்த காலை இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வந்தோம்னா அந்த முட்டி கீழே வந்துடும்.
அப்புறம் அப்படியே முழுமையாக வந்து இப்படி திரும்பணும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி பண்ணிவிட்டு இந்த கப்போட் ஆசனம் இல்லை பீஜின் போஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி செஞ்சுட்டு உடனே வந்து ஒரு முன்னோக்கி குனிற பண்ணுற ஆசனம் வந்து பண்ணலாம். அது எது வேணாலும் பண்ணிக்கலாம். சஷ்டாங்க ஆசனமும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே காலில் வந்து சம்மணம் போட்டுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனிலாம். கால் பொசிஷன் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம உடல் மட்டும் இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லா முன்னோக்கி இப்படி போகணும். இல்லை சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சிக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.